நாங்கள் அடுத்த ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அந்த பிளான் பவன் கல்யாண தமிழ்நாட்டு கூட்டு வர போகிறோம். 20% தெலுங்கு பேசுகிற ஓட்டு பவன் கல்யாண் மூலமா அது வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். விஜய் ஒரு அணியா நிற்கிறார். விஜய் ஒரு அணியா நிற்கும் போது திமுகவுக்கு கிடைக்கின்ற சிறுபான்மை மதம் இருக்கு இல்லையா, முஸ்லீம்கள், கிறிஸ்டின்கள், இந்த ஓட்டு விஜய்க்கு போகும். பாதியாவது போகும். அதுல ஒரு பள்ளம் விழும். அதனால எடப்பாடிக்கு பிரகாசமா தான் இருக்கு. காலம் பதில் சொல்லும். ஏன் பாஜக தீண்டப்படாத கட்சியா? இல்ல பாஜக இத்தனை மாநிலங்கள் அப்புறம் அந்த நீங்களே திமுக போற கம்யூனிஸ்ட்ல பார்த்து தேர்தல் கமிஷன் போய் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் பாஜக தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்கள், சின்னத்தை ரத்து பண்ணுங்கள் போடுங்க. ஊழல் மக்கள் விரோத போக்கு முக்கியமா இல்ல மதவாதம் தீட்டு முக்கியமா சொல்லுங்க. எது தீட்டு? நாங்க பாஜக தான் ஓடிங்க, பாஜக ஓடிங்கன்னு சொல்லி பாஜக காரன் இங்க பகல கொலை பண்றான். இல்ல திமுக அதை தந்திரமா பயன்படுத்தி திமுக தந்திரமா பாஜக அதை விட தந்திரமா பயன்படுத்தி. நான் கேட்கிறேன், திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை நிறைவேற்றிடுச்சா? 25 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்தாப்புல இவங்க ஏதாவது கவனிச்சாங்களா? ஒரு மாற்றம் வர வேண்டும் மக்கள் நினைக்கிறாங்க. அது எடப்பாடி இல்ல. இந்த திமுக ஆட்சியிலிருந்து நிம்மதியா போவோம். எது எடுத்தாலும் லஞ்சம், டெண்டர் லஞ்சம், அந்த லஞ்சம், இந்த லஞ்சம், ஒரு மாற்று சக்தி வரணும். ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம், accredited A+ by NAC. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ கரண்ட் அரசியல பார்த்தோம் அப்படின்னா தமிழக சூழல்ல ஆட்சிக்கு எதிராக மக்களுக்கு வெறுப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அந்த கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி வலுவா இருக்கு, ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில இன்னுமே அவங்களே ஒரு இணக்கமா இருக்கு இல்ல, இன்னும் புதிய கட்சிகள் எதுவும் இணையில அப்படின்ற, அது ரொம்ப பலவீனமா இருக்குன்ற ஒரு பார்வை. யார் சொல்லி இவங்களா உருவாக்கிறது? பெண்ணு திமுக இணையங்கள், அதே மாதிரி ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. எல்லா ஊடகங்களையும் நெறியாளர்கள் எல்லாரும் திமுக ஊடகமாய் போச்சு. நடுநிலை ஊடகமா எதுவும் இல்லை, பத்திரிகையிலும் இல்லை. தெளிவான சொல்ல எல்லாம் திமுக முரசொலிக்கு துணை பேப்பராக ஆயிப்போச்சு. அப்படி ஆயிப்போச்சு. நான் சொல்றேன், ஒரு காம்போசிஷன் சொல்லட்டுமா? திமுக மேல வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு பிளஸ் ஆகும் அதிமுகவுக்கு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த கூட்டணி இதுல குழப்பம் பண்றதுக்காகவே கூட்டணி ஆச்சு இவங்க தான் பண்றாங்க. பாஜக பண்ணல. இந்த திமுக இருக்க பெண் இவங்க தான் பண்றாங்க. பாஜக காரங்க யாரும் சொல்ல. அமித்ஷா பேட்டியில இல்ல, அமித்ஷா பேட்டி இவங்க உருவாக்கிறது இன்டர்பிரிட்டேஷன். அவர் தமிழ்நாடு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பேசுறாரு. அதை ஏதாச்சும் இப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இவங்களா உருவாக்கிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறது. ஒரே விஷயங்க, ஜெயலலிதா பேரில் எவ்வளோ எத்தனை பெர்சன்டேஜுங்க அதிமுக ஓட்டு? 36%, 35 35 வேண்டாம். எடப்பாடிக்கு 30-31 போடுங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இடமா ஆட்சிக்கு வரேன்னா நமக்கெல்லாம் எதிர்காலம் இல்லைன்னு அதிமுக காரங்க. எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, நமக்கே எதிர்காலம் இல்லை, இனிமேல் நம்ம உழைச்சா தான் ஆட்சிக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூடுற கூட்டம் எடப்பாடிக்கு அதிகமாக இருக்கு. ஸ்டாலின் மயிலாடுதுறை போன விட இந்த கூட்டம் அதிகமாக இருக்கு. இப்போ 30%, 31% போட்டுக்கிட்டீங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை சதவீதம்? 8% போட்டு 12 கூட சொல்ல. 39 இருக்கா? 39 இருக்கா? கிருஷ்ணசாமிக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 1%, 39, 40 ஆயிடுச்சா? பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு அங்கே வருது. அது எப்படி? ஒரு பிரிவு தான் முடிவு. ஒரு பிரிவா 2 பிரிவா எனக்கு தெரியாது. வருது. அது வரும்போது அது ஒரு 2% இருக்குமா? 2 வச்சுக்கலாம். 42 இருக்கா? பிறகு நாங்க அடுத்த ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அந்த பிளான் பவன் கல்யாண தமிழ்நாட்டு கூட்டு வர போறோம். 20% தெலுங்கு பேசுகிற ஓட்டு, பல்வேறு சமுதாயங்கள், நாயுடு, தெலுங்கு யாதவா, கொல்லாஸ், அருந்ததியர், அங்கிறது ஒரு 24 மணி செட்டியார், அது மாதிரி பல தெலுங்கு பேசும். ஆமாம், 20% ஓட்டு. இந்த 20% ஓட்டில் எங்களுக்கு 8% வேணும். பவன் கல்யாண் மூலமா அது அந்த 8% மீட்கிறதுக்கு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அது நான் தான் இப்போ கூட்டுறோம். உங்களுக்கு தெரியும், பவன் கல்யாணம் கூட்டுறது நான் தான், எல்லாருக்கும் தெரியும். இதை 45 ஆச்சுன்னா கிராசான் திவால் வெற்றி பெற்றலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் ஒரு அணியா நிற்கிறார். விஜய் ஒரு அணியா நிற்கும் போது திமுகவுக்கு கிடைக்கின்ற
சிறுபான்மை மதம் இருக்கு இல்லையா, முஸ்லீம்கள், கிறிஸ்டின்கள், கிறிஸ்டின் இந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகும். பாதியாவது போகும். அதில் வந்து ஒரு பல்லம் விழும். ம். இப்படி மைனஸ் ஆகுது. அதனால எடப்பாடிக்கு பிரகாசமாக தான் இருக்கு. காலம் பதில் சொல்லும். இல்ல இதுல என்னன்னா விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கும் போது நீங்க சொல்ற சிறுபான்மையின வாக்குகள் கொஞ்சம் திமுகவுக்கு போகாம பிரிக்கலாம். முழுமையா இல்லைனாலும் ஒரு பாதி வச்சுக்கலாம், அப்படித்தான் பிரிக்கலாம். ஆனா அதே போல வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் விஜய் பிரிக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதகமா இல்லை. எதிர்ப்பு வாக்கு யாருடைய எதிர்ப்பு வாக்குகள் இப்போ கவுண்டர் ஓட்டு கவுண்டருக்கு தான் அவர் தான் கிடைக்கும். அந்த கவுண்டர் ஓட்டு இப்போ ட்ரெடிஷனாக இருக்குது. வன்னியர் ஓட்டு வேணா மற்ற ஜாதிகளும் தான் பிரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி விவசாயிகள் ஓட்டு வந்து அவருக்கு தான் கிடைக்கும். இவர் வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் பிரிக்க முடியும், மற்ற ஓட்டு கிடைக்காது. உங்களுக்கு புரியுதா? விஜய்க்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சால்தான் அவருக்கு வந்து எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் அவர் இன்னும் எலெக்ஷன் இல்ல ஒரு 8% 9% இல்ல 10 வச்சுங்க, 12 வச்சுங்க. அவர் 12 வரணும்னா அவர் 45% தான் ஆட்சி அமைக்க முடியும். மீதி ஓட்டுக்கு என்ன எங்க போவாரு? வாய்ப்பு இல்லை அவர். பிறகு என்ன இருக்கு? அது திமுகவுக்கு போற வேண்டிய ஓட்டுகளை அவர் பிரிக்கிறாரு. இது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுதான் இவங்க பித்தலாட்ட வேலைகள் பண்ணாலும் திமுக அந்த இணைய குரூப்பு, பெண்ணு, ஆணி, பள்ளம், பல்லுன்னு வச்சிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா 2016 நீங்களே சொன்னீங்க மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி அமைச்சது அன்னைக்கு திமுகவுக்கு பெரிய மைனஸ் அமைஞ்சு ஜெயலலிதா தனிச்சு நின்னே அவங்க வந்து 234 தொகுதி ரெட்டலை நிறுத்தி மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சதையும் பார்த்தோம். அவங்களுக்கும் அதே ஆன்டி இல்லைங்க, அந்த சூழ்நிலை வேற. இந்த சூழ்நிலை வைகோக்கு 10% ஓட்டு சொல்லுங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு தலா ஒன்று வச்சுக்கலாம், 2.75, திருமாவளவனுக்கு 2 எவ்வளோ ஆச்சு? 4.75. இந்த 4.75 வச்சு விஜயகாந்துக்கு அன்னைக்கு ஒரு 3% வச்சுக்க முடியாது. விஜயகாந்த் இந்த கூட்டணியில இப்ப எங்க போக போறான்னு தெரியலையே. விஜய் கூட போறாரா எங்க கூட போறா? பழைய விஜயகாந்த் மாதிரி சொல்ல முடியாது, அவ்வளவு வெறுப்பாய்ப்பு. ஆமா, இப்ப அந்த தெலுங்கு ஓட்டை தான் பவன் கல்யாண் பிரிக்கிறாரு. இப்ப நான் சொல்ற உங்களுக்கு காம்போசிஷன் புரியுது. இப்ப 2016 இல்லாம நம்ம 2006ஐயும் ஒரு மாடலா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2006ல ஜெயலலிதா ஒரு அணி, கலைஞர் ஒரு அணி, 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப விஜயகாந்த் இப்ப விஜய் மாதிரி முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாரு, தனிச்சு நிக்கிறாரு, அவர் ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு, அவர் அன்னைக்கு 8% வாக்கு பெற்றாரு. அது திமுகவுக்கு அன்னைக்கு மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா சொல்ற அளவுக்கு தான் அந்த வெற்றி இருந்துச்சு. எதிர்கட்சியா இருந்த திமுக பெரிய வெற்றியை பெற்று இருக்கணும். ஆனா மைனாரிட்டி திமுகவை காங்கிரஸ் பாமக தயோட ஆட்சி அமைச்சதையும் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அப்படி வரும்போது எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிக்கணும் ஆக்சுவலா அந்த ஆன்டி இன்கம்பன்சில் நீங்க சொல்ற கணக்குப்படி. ஆனா அப்படி விஜய் ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறும்போது இந்த நீங்க சொல்ற 42%ல ஒரு 10% இந்த சைடு ஓட்டு போயிடுச்சு. இந்த சைடு விஜய்க்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டு விஜய்க்கு போகாது. லைக் மைண்டடா இருக்கிறாங்க விஜயும் திமுகவும். சிறுபான்மை நலன், சிறுபான்மை மதம் நலன் அங்க இருக்காங்க. இது வந்து இவங்க அந்த பாயிண்டே எடுக்கிறது இல்ல. ஓகே, நீங்க சொல்றபடி பார்த்தா டிஎம்கேயோட சில வாக்குகள் சிறுபான்மையின வாக்குகளை விஜய் கவர் பண்ணுவார். ஆனா அதே போல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷம் அந்த லாக்அப் டெத்துக்கு அவர் பேசியிருக்காரு. அதுல திமுகவை சிஎம் அட்டாக் பண்ணி பேசுறாரு. தொடர்ச்சியா திமுகவை அட்டாக் பண்றதுதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோ அண்ணா திமுகவையோ அவர் எதுவும் பேசல. அப்படிங்கும்போது திமுகவை வெறுக்கக்கூடிய மக்கள்ல சிலர் யாருக்காவது புதுசா வாக்களிக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க ட்ரெடிஷனல் ஓட் பேங்கை விட்டுட்டு வரும்போது அது போகும் இல்லையா? அது எடப்பாடி பழனிசாமி. நான் இவ்வளவு பொருத்தமா சொல்லிட்டேன். நீங்களும் திமுக ஆதரவு ஊடகவாள ஆகிறாருங்க இந்த கருத்துக்களை வீசுறதுனால. இங்க பெரும்பாலாத 90% எல்லா பத்திரிகையும் நியாயம் எழுதுறல பேனா வச்சுக்கிட்டு இங்க வச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. அது நாட்டுக்கு நல்லதல்ல. ஓகே, அறம் பத்திரிகை அறம்னு இருக்குது. இங்க வந்து ஹிந்து ராம் ஒரு எப்படி இருக்காரு, அவருடைய போறாரு, போகலாமா? ஹிந்து ராமுக்கு எவ்வளவு பேர் இருந்தது, இப்போ திமுக காரர் மாதிரி காட்டிக்கிறார் இல்லையா? அது நல்லது இல்லையா ஒரு பத்திரிகையாளருக்கு? ஆமா, அப்படி திமுகவுடைய பற்றுதலோட ரொம்பவும் பேசக்கூடாது இல்லையா? எதை எடுத்தாலும் முன்னாடி. அது மாதிரி நக்கீரன் கோபால் இது அதே மாதிரி இந்த டெய்லி ஈவினிங் வந்து நீங்க மார்கழி மாசம் கச்சேரி நடக்கும் அரங்கங்கள்ல, சபாக்கள், கிருஷ்ணகான சபா, நாரதகான சபா. அது மாதிரி டெய்லி டிவியில் 6 மணிக்கு பிறகு கச்சேரி நடக்குது. நெறியாளர் திமுக அனுதாபியா இருப்பார், ஆதரவாளர். பத்திரிகையாளர் திமுகவுக்கு ஆதரவாளர். சமூக ஆர்வலர் திமுக காரர்.
திமுகலேருந்து ஒருத்தர் 3-4 பேர் ஆச்சா, ஒன்று பிஜேபி அதான் அதிமுகவில் ஒருத்தர் கூப்பிட்றாங்க. இப்படித்தானே நடக்குது. என்ன நியாயங்கள் இருக்குது அதில்? விளம்பரங்க வருது, மக்களுடைய பணம் தானே அது போகுது. இது என்ன மானங்கட்ட பழப்பு இல்லையா? இல்ல இருந்தாலும் சில கேள்விகள் நியாயமா என்ன நியாயம் இருக்குங்க? இப்போ என்ன நியாயம் இருக்கு? நான் கேட்கிறேன், திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை நிறைவேற்றிடுச்சா? இல்ல 25 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்தாப்புல இவங்க ஏதாவது கவனிச்சாங்களா? இல்ல. தினமும் ஒரு பாலியல் பலாத்காரம், தினமும் பட்டப்பகல்ல ஒரு கொலை, இதை கவனிச்சாங்களா? என்ன திமுக ஆட்சி நடந்தது? இன்னும் சில ஊடகங்கள், நீங்க எல்லா ஊடகங்களும் இப்படி சொல்ல முடியாது. எல்லா ஊடகம், ஒரு சில ஊடகம் சொல்றேன், எல்லா ஊடகம் சொல்லல. சொல்றேன், மரக்காணம் கள்ளச்சாராயமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி, இல்ல அதுக்கு என்ன இல்ல எல்லாத்தையுமே கண்டிச்சு எழுதக்கூடிய, இல்ல அது எழுத வேண்டிய நிலையில சும்மா ஊறுகாய மாதிரி ஒரு சில ஊடகங்கள் தொட்டாங்க. அது எழுதா ரொம்ப மோசமா போயிடும், கேவலமா போகும்னு சொல்லிட்டாங்க. ஊடகங்கள் எல்லாமே நான் சொல்லல, சில ஊடகங்கள் ஒரு 70%. அது நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை. இல்ல இப்படி ஒரு சூழல்ல ஒரு எதிரணியில இப்ப 96 பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க மதிமுகவில் போட்டிட்ட காலம், அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது, ரஜினிகாந்தனுடைய வாய்ஸ் இதெல்லாமே கலைஞர் வெற்றி பெறறதுக்கு உதவியா இருந்துச்சு. அப்போ இதுல எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் கேண்டிடேட்டா சொல்லி ஒரு எதிர்த்தரப்புல திரட்ட வேண்டியது இப்போ பாத்தீங்கன்னா பாமகல அன்புமணி ஒரு கருத்து சொல்றாரு, நாங்க ஆட்சியில பங்கு கேட்போன்ற மாதிரி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி, அன்புமணி அவங்க இன்னும் கூட்டணிக்கே வரல இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்கலையா? திமுக இருக்கும்போதே போன தடவை பாட்டாளி மக்களுக்கு காங்கிரஸ் இருக்கும்போது அவங்க கேட்கலையா? இன்னொரு தடவை சொல்றேன், 80களில் MP சுப்பிரமணியன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அன்னைக்கு கூட்டணி திமுகவோட கூட்டணி, முதல்வர் கேண்டேட் கலைஞர் இல்ல, ஒன்றும் முடிவு எடுக்க வேண்டாம், யார் வெற்றி பெறாங்களோ அதுக்கு பிறகு முடிவு எடுப்போன்னு. அப்ப முதல்வர் கேண்டேட்டா காங்கிரஸ் ஒத்துக்கலையே கலைஞரை 1980. அப்ப எம்ஜிஆர் ஜெயிக்காரு. இது போற பேச்சில் பேசுவாங்க. எங்க அவருக்கு இப்போ எல்லா இடத்தும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாருங்க, தைரியமா பேசுறாருங்க, கூட்டம் கூடுதுங்க. இந்த கூட்டத்தை பார்த்து 5 ரூபா 50 ரூபா அவங்ககிட்ட காசு கிடையாது, இப்போ ஆளுங்கட்சி மாதிரி கிடையாது, அதிகாரம் கிடையாது, எல்லாரும் வர்றாங்க. நீங்க அதுக்கு வன்னியர் ஏரியாவில் இவ்வளவு கூட்டம் வருது, ராமதாஸ் உடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு கூட்டம் வருது, பன்ருட்டிலையோ அங்கேயோ வருது, நீங்க கோயம்புத்தூர்ல வரல. அதனால ஒரு மாற்றம் வர வேண்டும் மக்கள் நினைக்கிறாங்க. அது எடப்பாடி இல்லை, இந்த திமுக ஆட்சியிலேருந்து நிம்மதியா போவோம். எது எடுத்தாலும் லஞ்சம், டெண்டர் லஞ்சம், அந்த லஞ்சம் இந்த லஞ்சம், ஒரு மாற்று சக்தி வரணும் ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது. கோவிட் காலத்துல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்ல விதமா நடந்தது, எந்த தகராறும் இல்லை, அவ்வளவு கஷ்ட நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே நல்ல விதமா கவனிச்சாங்க. ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்குங்க. இல்ல அது எல்லாமே புரியுது. அது ஆனா இந்த சூழல்ல 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துருவாரு இந்த பேச்சுவார்த்தையில இல்ல கேட்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதற்கான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு ஸ்டாலின் என்ன தெரியும்? ஸ்டாலின் யாராவது எழுதி வச்சே பேசுறாரு. ஸ்டாலின் நான் இருந்தது, நான் ஸ்டாலினை ஐநா சபை கூட்டு போய்க்க லண்டன் பார்த்து எனக்கு தெரியாது ஸ்டாலினை பற்றி. இப்போ அதே போல திமுக கூட்டணியிலையும் சில பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். சிபிஎம்ல சண்முக மாநில செயலர் சொல்றாரு, எங்களுக்கு தொகுதிகள் போன முறை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க, இந்த முறை குறைவான தொகுதிகளுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி கேட்டிருக்காரு. நிறைய திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களையும் அவர் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். திருமாவளவன் அவர்களுமே அதிக இடங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் சொன்ன அதே 2006 தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சதையும் பார்த்தோம். 9 இடங்கள் வாங்கி 2 இடம் வெற்றி பெற்றாரு. இப்போ கடைசி நேரத்தில் ஏதாவது சீட்டு தொகுதி பங்கீடு விஷயத்துல கூட்டணி பிரியலாம், அது வரலாம், அது இப்போ சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் எல்லாம் தெரிஞ்சு போகும். ஆனா அவங்க இங்க வரணும் அப்படின்னா கூட ஒரு சின்ன தயக்கம் இல்ல தடையா இருக்கிறது பாஜக இங்க இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு ஏங்க பாஜக இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்காங்க, இத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க, அந்த கட்சி நீங்க என்ன எதுக்குங்க ஆதரிக்க கூடாது தெரியாம கேட்கிறேன். இந்தியா முழுவதும் ஆதரிக்கிறாங்கல்ல, அது ஆளுங்கட்சி தானே. இதே கலைஞரே அவரு கூட்டணி வச்சார்ல, இதே வைகோ அவரு கூட்டணி வச்சால, பாட்டாளி மக்கள் கூட்டணி வச்சாங்கல்ல, இலங்கை பிரச்சனை கொன்ன சோனியாவோட கூட்டணி வைக்கிறீங்களா? ஆனா இல்ல கேளுங்க, இலங்கை பிரச்சனை முள்ளிவாய்க்கால யார் பண்ணது? திருமாவளவன் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்திய அரசு தான் எல்லாருமே ஆமா சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டு விமர்சனம். ஆமா, இதே கம்யூனிஸ்டுகளா ஒரு 76 80களில் காங்கிரஸ் எவ்வளவு எதிர்த்தது, சிபிஐ எதிர்த்தது இல்ல. ஆனா நீங்க சொல்றது இப்படி பார்க்க போனா 98 அந்த இல்ல ஜெயலலிதா கூட வாஜ்பாய் காலத்துல இருந்த கூட்டணி இதெல்லாம் பார்க்கும்போது
பாஜக திமுக கூட கூட்டணி வச்சாங்க, பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அவர் போய் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதா இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஏங்க, கூட்டணி இல்லாம இருந்தவர். அவர் சென்னைக்கு வந்தானுங்க, அமித்ஷா கையெழுத்து போட்டாரு, பேசுறாரு. இவர் வந்து டெல்லிக்கா போனாரு, டெல்லிக்கு போய் சும்மா சந்திக்க போனா அவ்வளவுதான். அங்க இவங்க திமுக காரங்கள டெல்லிக்கு போய் தானே சொல்லிட்டு அப்புறம் இங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் அதிமுக ஆபீஸ்க்கு நயினார் நாகேந்திரன் போவாரு, கையெழுத்து போட்டு வாங்குவாரு இத்தனை சீட்டுன்னு. இப்ப இந்த பாஜக தீண்டப்படாத கட்சியா? இல்ல பாஜக இத்தனை மாநிலங்கள் அப்புறம் அந்த நீங்களே திமுக போட்டு கம்யூனிஸ்ட்ல பார்த்து தேர்தல் கமிஷன் போய் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் பாஜக தேர்தல் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்கள், சின்னத்தை ரத்து பண்ணுங்கள் போடுங்க. திமுக அதை சரியா தீண்டப்படாத சக்தினா இல்ல. திமுக ஊழல் முக்கியமா, ஊழல் மக்கள் விரோத போக்கு முக்கியமா, இல்ல மதவாதம் தீட்டு முக்கியமா? சொல்லுங்க, எது தீட்டு? ஊழல் மக்கள் விரோத அரசு தீட்டா, இல்ல மதவாத இந்துத்துவான்னு சொல்றது தீட்டா? இந்த ரெண்டுல எது தீட்டு சொல்லுங்க. உடனடியா இப்ப வந்து ஊழல் இந்த குற்றச்சாட்டு. ஆமா, பிறகு அதுக்கு பேச மாட்டேங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊழல் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிட்டு இருக்கு. நாங்க வந்து பாஜக தான் ஓடிக, பாஜக ஓடிகன்னு சொல்லி பாஜக காரன் வந்து இங்க பகல கொலை பண்றான். இல்ல திமுக அதை தந்திரமா பயன்படுத்தி, திமுக தந்திரமா பாஜக அதை விட தந்திரமா பயன்படுத்தும். இப்ப கடைசி நேரத்துல வேற ஏதாவது தேர்தல்ல நாங்க சொல்ற மாதிரி விஜய் கூட இந்த கூட்டணிக்கு வருவார்ன்ற மாதிரி சில சொல்லிட்டு இருக்கு. அது தெரியல, அது நம்ம பிரிமெச்சூர், நம்ம ஒன்றும் சொல்ல முடியும், தெரியல. அது காலம் தான் பதில் சொல்லும். ஓகே 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 சார், கண்டிப்பா பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.